எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் கிருபையின் நேரம். நாம் தியானிக்க எடுத்த வசனம் எடுத்தவங்க வாசிக்கலாம். யாத்திராகமம் 34:10. யாத்திராகமம் 34:10. அதற்காக இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன்,
பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களையும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்கிறேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தர் செய்தியை காண்பார்கள். உன்னுடைய கூட இருந்து நாம் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தான், உன்னுடனே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாரும் நம்ம சொல்லுவோம், கர்த்தர் நம்ம கூட இருக்கார். அவரும் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் அப்படிங்க. இப்போ இந்த நாளில் நம்ம தேவன் நம்ம கூட இருக்காரா? இருக்கார். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா நாட்களிலும் உயிரோடு இருக்கேனாரு, உங்க கூட இருக்கேனாரு. அப்போ இந்த நேரத்தில் இந்த ஆலயத்தில் நம்ம கூட கர்த்தர் இருக்காரா இல்லையா? அவர் இருக்காருன்னா என்ன செய்வார்? இப்போ அதுதான் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவர் இருந்தாருன்னா 2 நாளாகவும் 1:1 பார்க்கும், மிகவும் பெரியவனாக்குறார். உன்னோட கூட இருந்து உன்னை மிகவும் பெரியவனாக்குகிறேன். நாங்கள் நேற்று ஒரு செய்தி உபவாச ஜெபத்தில் கொடுத்தேன். நம்ம கூட கர்த்தர் இருந்தார் அப்படின்னா 4:13 அப்போஸ்தலர்ல தைரியத்தை கொடுப்பாராம். அவங்க பேசுகிற தைரியத்தை கண்டு படிப்பறியாதவர்கள் பேதமை உள்ளவர்கள் என்று அறிந்தாங்களாம். அவர்கள் கர்த்தரோடு கூட இருந்தவங்க, இயேசுவோடு இருந்தவங்கள அறிந்தாங்களாம். அந்த தைரியத்தை மற்றவங்க காணக்கூடிய அளவில் தைரியம் இருக்கும். இன்னைக்கு 3வது காரியத்தை பார்ப்போம். தேவன் நம்ம கூட இருந்தால் அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்குமா. உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இப்போ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்காரா? இருக்கார். எல்லாருக்குள்ளும் இருக்கார். நம்மளாம் யாரு? ஆண்டவருடைய ஆலயம். உள்ள நம்மோட இருந்து வாசம் பண்ணுதார். அதாவது லாட்ஜிங்கிறது எப்படி? நம்ம டூர் போகிறோம், போயிட்டு ஒரு 2 நாள் போவோம், போயிட்டு தங்கிட்டு நிறைய ரூபாய் கட்டுவோம். 6000 ரூபாய், 7000 ரூபாய், 10,000, 20,000, 1,00,000 அப்படிலாம் கட்டுவோம். ஏன்னா 2 நாள் தான், வேறு வழி கிடையாது. வசதியை பொறுத்து தங்கி இருப்போம், எல்லாம் நல்லா அனுபவிப்போம். போயிட்டு மீண்டும் நம்ம வீட்டுக்கு வந்து வாசம் பண்ண வந்துடுவோம். லாட்ஜ் மாதிரி தங்குறது வேற, எப்பவுமே இருக்கிறது வேற. ஆண்டவர் நம்முடைய இருதயத்துக்குள்ள லாட்ஜ் மாதிரி இருக்காரா? எப்பவும் இருக்காரா? எப்பொழுதும் நம்ம கூட தான் என்ன செய்தார் இயேசு கிறிஸ்து? நம்ம இருதயத்துக்குள்ள இருக்காரு. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். கைதட்டி பாடுவோமே. கரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆக இந்த முழு உலகத்துக்கு சொந்தக்கார கர்த்தர் எங்க சொந்தமா இருக்காரு? எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் சொந்த வீடு, வாடகை வீடா இல்லை. அவர் எப்போ பிடிச்சாரா? நம்மளை தாயின் கற்பத்தில் உருவாக்குறதுக்கு முன்னமே நம்மளை தெரிந்து கொண்டாரு. நம்ம என்னைக்கு பிறந்தோமே அன்னைக்கு நம்ம கூட வந்துட்டாரு. அவர் முதிர் வயது வரைக்கும் தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த உலகத்துல நம்ம இருதயத்துக்குள்ள அவர் வந்து தங்குதாரு. பரலோகத்துல அவருடைய வீட்டுல நம்ம போய் தங்கி இருப்போம். எல்லாம் ஒண்ணுதான். இப்ப நம்ம வீட்டுக்குள்ள அவர் இருக்காரு. நம்ம இறந்த பிறகு அவர் வீட்டில் போய் நம்ம இருக்க போறோம். நம்மளுக்கும் நிறைய வீடெல்லாம் எக்கச்சக்கம் உருவாக்கிக்கிட்டே இருக்காரு. இப்போ அவர் என்ன செய்துட்டு இருக்காரு? உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துறார். இந்த அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது. நம்ம ஒரு சொல்லுவாங்க சின்ன பிள்ளையில, ஒரு ஆத்துமாவை சொன்னா நம்ம கிரீடத்துல ஒரு முத்து கிடைக்கும்.
நம்ம ஒவ்வொரு நல்ல காரியம் செய்ய செய்ய பரலோகத்துல ஒவ்வொரு செங்கலா வச்சுக்கிட்டு இருப்பார். அங்க பரலோகத்தினுடைய தளமெல்லாம் எப்படித்தான் இருக்கும்? சுத்த பசும்பொன்னாலான பொண்ணு தான். காலுக்களை தான் போட்டு தங்கத்தை போட்டு விதிக்கும். இப்போ ஒரு கிராம் தங்கம் 10,000 தொட்டுட்டு. இப்போ அப்பா அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுதாங்க, தோட்டத்து வேலை செய்தவங்க, நான் எப்படி என் பிள்ளைக்கு நான் தங்கம் செய்ய போறேன்னு 1 கிராம் கூட வாங்கலை. எனக்கு ஒரு நாளுக்கு எனக்கு 250 ரூபா தான் சம்பளம் கிடைக்கி, 1 கிராம் 10,000 தாங்களேம்மா, நான் என்னம்மா செய்ய போறேன்? கர்த்தவனுக்கு தேவையானது ஏற்ற நேரம் தருவார். எப்படி செய்வார். ஆனா இந்த தங்கமோ அங்க காலில் போட்டு தான் என்ன செய்ய போறோம்? விதிக்க போறோம். இந்த உலகத்துக்கும் தேவையானதை கட்டாயமா தருவார். இந்த உலகத்துல நம்ம செய்த ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் பரலோகத்துல கோடி மடங்கு பெருசா இருக்கும். நம்ம அங்க போனோம்னா பிரமிப்படைவோமா, ஐயோ இவ்வளவு ரிவார்டு, இவ்வளவு கிஃப்ட், இவ்வளவு பதில் தந்ததை நம்ம பார்க்கும்போது நான் உலகத்துல இருந்து நல்லா என் நேரத்தை செலவழிச்சிருக்கலாமே, சாப்பிட்டு நேரத்தை கழிச்சிட்டேனே, தூங்கி கழிச்சிட்டேனே. என் சொந்த கதையும் சோக கதையும் பாருங்க, சொன்ன கதையவே தான் 10 தடவை இவங்கிட்ட சொல்லுது. இவங்க நம்ம இந்த அக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா பொறுமையா கேட்பாங்களேன்னா கேட்பாங்க. நேற்று ஒரு அம்மா சாயங்காலம் 6 மணிக்கு வாக்கிங் போனேன். அவங்க ரொம்ப அவங்களுடைய கதையை சொல்லுறதுக்கு அவங்க எனக்கு முகம் பார்த்தது இல்லை. 87ல் நான் படிக்கும்போது அவங்க தங்கச்சி என்னுடைய கிளாஸ்மேட். அந்த பிள்ளை அப்போ நான் ரொம்ப பக்தியாக இருப்பேன்னு சொன்னாலாம். அதை எப்படியோ அவங்க ட்ரேஸ் பண்ணி செல்லில் இந்த டிவி ப்ரோக்ராம் போடுவேன் இல்லையா, ஜேடிகேல ப்ரோக்ராம் கிருபையின் நேரம் அப்படிங்கிறதுல என்னுடைய செய்திகள் இருக்கும். அதை பார்த்து அதை அறிஞ்சு அவங்களுடைய பிரச்சனையை நான் சொல்லுதேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1-1.5 மணி நேரம் எனக்கு நீ கிடைச்ச, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது பார்த்துக்கோ, அதை உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். என் தங்கச்சி உன் கூட படித்தா, அதனால் உன்கிட்ட நான் சொல்லுதேன்னு அந்த அம்மா அவங்க கதையை சொல்லி முடித்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம் எல்லாருடைய இயல்பும் அப்படிதான் இருக்கு. யாராவது இப்போ கேட்கறதுக்கும் ஆட்கள் இல்லை. முந்தி உள்ள காலங்களில் திறனையில் உட்காந்து வெளியூர் திறனே அதுக்கு தான் போட்டிருப்பாங்க. வீட்டுக்குள்ளே போக மாட்டோம், காற்று வாங்கிக்கிட்டு அப்படியே காலை நீட்டிக்கிட்டு. அதான் சீர்கேடும் கிளவிகள் பேச்சு இப்போ குறைஞ்சிருக்கு. எல்லாம் செல்லை தூக்கிக்கிட்டு இல்லை ஒரு டிவியை பார்த்துக்கிட்டு அதில் போய் அவரவர் முடங்கிக்கிட்டு இப்போ அந்த பேச்சு வார்த்தையே இல்லை. நம்ம குறைஞ்சிருக்கு. ஆனாலும் நம்ம நேரத்தை வீணாக எதில் போய் செலவழிச்சுக்கிட்டு இருக்கோம்? செல்லை தூக்கி. அது என்னதுன்னே தெரியாது. என்ன பார்த்தோம்னு கேட்டால் கூட தெரியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, 1 மணி நேரம் போயிருக்கும். சும்மா அப்படி தள்ளிக்கிட்டே போக வேண்டியது. அது யாரெல்லாம் வேற சுச்சுவேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஏழை வருவான், பணக்காரன் வருவான், எதுலாமோ வரும், என்னதோ வரும், சம்மந்தமில்லாத வரும், நீங்கள் தேடாததும் வரும், கெட்டதும் வரும், நல்லதும் வரும். என்ன பார்த்தோன்னே தெரியாது. விலையேறப்பட்ட நேரம் பறி போயிருக்கும். அப்போ நம்ம நினைப்போம், பிசாசு சரியான ஒரு வளையத்துக்கு போட்டு வச்சுருக்கான். அதனால் இந்த நேரத்தில் செய்தியை கேட்டுட்டுமே ஜோம் பண்ணுங்க, ஆண்டவரே செல்லு வலைகளை நான் விடக்கூடாது, வேண்டாத கவலையை நான் யோசிக்கலைன்னா துரத்திக்கு போட்டு கவலையை நினைச்சு கண்ணீர் வடிக்கிறது. பெருமையாக வேற கட்டில் தலையணைய கண்ணீரை கொண்டு நிறைக்கிறது. நம்ம இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் என்ன செய்யணும்னு விடணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நாட்கள் பொல்லாதவைகளானதால் அதை பிரயோஜனப்படுத்திக்கணும். எப்படி பிரயோஜனப்படுத்தணும்? அதுக்கு தான் தேவ பிரசன்னம் உங்களுக்கும் எனக்கு ரொம்ப 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 தேவையா இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தரையா கவலையை சொல்லுவதனால கவலை குறையுமா? அவங்க சொல்லுவாங்க. இப்போ நம்ம சொல்லுவதனால 1-2 ஆலோசனைகள் சொல்லுவோம். ஆனால் அது நிரந்தர தீர்வாகாது. இப்போ நிரந்தர தீர்வு எது? பரலோக ராஜ்யத்தில் நமக்கு எப்படி நிறைய பொக்கிஷம் சேர்த்து வைக்கலாம்னா தேவ பிரசன்னத்தில் இருக்கணும். அதுக்கு எந்த காசும் கிடையாது. அது நீங்கள் செலவழிங்க, நாங்கள் செலவழிங்கன்னு நம்மளை யாரும் தடுக்கவே முடியாது. விலையேற பெற்ற தேவன் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்காரு. அவரை நம்ம அப்பாவாக வச்சு நம்ம பிள்ளையாக வச்சு நல்லா அவரோட நல்ல உறவை கொண்டாடுறது. நிறைய பேர் கை தட்டுறது கூட ஃப்ரீயாக கையெல்லாம் வர மாட்டேங்குது. அப்படி கொஞ்சம் கூட அப்படி ஆடவே முடியலை, செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு பாரம் இருக்கு இருதயத்துக்குள்ள. இவ்வளோ வரைக்கும் இருக்கு.
லேசா தொட்டா போதும் கட 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 கடன்னு எனக்கு அவன் இப்படி செஞ்சான் இவன் இப்படி செஞ்சான் அப்படியாச்சு இப்படியாச்சு என் சொத்தை இவன் தூக்கிட்டு போயிட்டான் அதை எடுத்துட்டு போயிட்டான். என்ன ஒரு காரியங்களை நம்ம பார்க்கணும்னு பார்த்தீங்க. இது இப்படியே போய் பிசாசு அப்படியே மண்ணுக்குள்ள கொண்டு போய் அந்த பாரத்தோட புதைச்சி வைக்கிறதுக்கு தான் நிற்கும். நம்ம சொல்லுவோம் நான் இருக்கேன் நம்ம இருந்தோன்னா இதுதான். கிறிஸ்தவ வாழ்க்கை மிக மிக எளிதான ஒன்று தான். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. இந்த வசனமே தெரிய மாட்டேங்குது. அவருடைய கற்பனைகள் சொல்லுங்க பாரமானவைகள் அல்ல, ரொம்ப எளிது. நம்ம என்ன சொல்லணும்னா நான் தான் அந்த உலகத்தை இந்த ஹெர்குலஸ் அட்லஸ்ன்னு அந்த காலம் படிப்போம். அந்த ஹெர்குலஸுக்குமே என்ன செய்வானா உலகமே தான் தோளில் தான் இருக்குன்னு நினச்சி அந்த படம் போட்டிருப்பாங்க. முழு பூமியும் தோளில் தான் தூக்கி வச்சுருப்பாங்க. இது போல நம்ம நிறைய நான் அந்த அந்த ஊழியத்துக்கு ஜோம் பண்ணுதேன், எல்லா ஊழியத்துக்கும் ஜோம் பண்ணுங்க. முதல்ல உங்கள் இருதயத்துடைய பாரம் இருக்கவே கூடாது. அப்போ நம்ம ஜோம் பண்ணும்போது தான் அந்த ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பாரு. பதில் அதில் எந்த காரியத்தையும் நம்ம இருதயத்தை பாரம் அடைய வைக்கவே கூடாது. இந்த நேரம் தெய்வ வருதா அப்படியே ஃப்ரீயா அணிஞ்சணும். பறந்திடுவே நான் பறந்திடுவே மேகங்கள் நடுவே வழி பிறக்கும் புதங்கள் கடந்து கடந்து போகும் தூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும். பறந்திடுவே நான் பறந்திடுவே பறந்திடுவே நான் பறந்திடுவே வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். என் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். இன்னைக்கு இந்த பாட்டே மறந்து போச்சு இல்லையா? எல்லா ஜெபக்கூட்டத்திலையும் இந்த பாட்டை அப்படி உட்கார்ந்து மேகங்கள் நடுவே கொண்டு தட்டிட்டு பாட்டு படித்ததெல்லாம் மறந்து போச்சு. தேவன் சீக்கிரத்துல வரப்போறாருங்க எண்ணமும் மறந்து போச்சு. இந்த உலகத்திலையும் அவளை ஏதோ ஒண்ணுமே விளங்கவே இல்லை. எல்லாமே எது உண்மை எது பொய்ன்னு தெரியாத ஒரு நிலையில இருக்கும்ல. ஏன்னா ஊழியக்காரங்கன்னு பார்க்கும் என்னதெல்லாமோ கொஞ்சம் முந்திலாம் கடவுளுடைய பிள்ளைகளை பற்றி பேசணும்னா எல்லாரும் கொஞ்சம் பயப்படுவாங்க. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க பேசக்கூடாது, நின்னாலும் விழுந்தாலும் கடவுளுக்கு கொடுப்பான், இது கொடுத்துக்கிடுவான், நம்ம பேசக்கூடாது. இப்போ குட்டிகள்ல இருந்து அவனுக்கு வசனம்னாலே என்னன்னு தெரியாது, எல்லாம் கண்ணா பின்னான்னு பேசுதாங்க. நம்மளும் கூட சேர்ந்து பேசக்கூடாது. லௌகிய கவலைகளினாலும் பெருந்திண்டியினாலும் என் இருதயம் பாரமடையாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அதனால தேவையில்லாத காரியங்களை ரிசீவ் அண்ட் பாசிட்டான்பாங்க. நான் என்ன சொன்னேன், ரிசீவே பண்ணாதங்க. ரிசீவ் பண்ணி அந்த காத்துலே விட்டுறணும், உள்ளே விடக்கூடாது. தேவையானது தேவ பிரசன்னம். ஏன் கூட ஆண்டவர் இருக்காருப்பா, அவ்வளவு போகும். இந்த 34வது யாத்ரா 34வது அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யாத்திரா 34:2. விடியற் காலத்தில் அதிகாலையில விடியற் காலத்தில் ஆண்டவர் சொல்றார், நீ ஆயத்தமாயிருப்பா, மலையில ஏறு, மலையின் உச்சிக்கு வா, காலையிலே வந்துரு, என் சமூகத்துக்கு வந்து நில். இன்னைக்கு ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் இதான் சொல்லுதார். எல்லாருக்கும் ஒரு கால நேரம் உண்டு. பணக்காரங்களுக்கு கூடுதல் நேரம், ஏழைக்கு குறைஞ்ச நேரம்னு இல்லை. கர்த்தர் 24 மணி நேரத்தையும் சமமாக தான் பங்கு போட்டு கொடுத்துருக்காரு. ஒரே நேரம் தான். அந்த பயன்படுத்துறவங்க உயர்றாங்க, தூங்குதவங்க தாழ்ந்து போகிறாங்க. அதனால ரெடீம் த டைம். இது வரைக்கும் இழந்து போனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் வாழ்வில் இழந்த நன்மை கீடாய் எஞ்சிய நாட்களில் நான் உழைப்பேன். என் வாழ்வில் இழந்த நன்மை கீடாய் எஞ்சிய நாட்களில் நான் உழைப்பேன். நீ தந்த ஈவு வரங்கள் யாவும்
உம்பணி திறந்திட முற்றும் தந்தே. நீ தந்த ஈவுவரங்கள் யாவும் உம்பணி திறந்திட முற்றும் தந்தே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. அதனால என்ன அழகா சொல்றாரு பாருங்களேன். நல்ல ஒவ்வொரு டைமையும் குறிங்க. விடியற் காலத்தில் ஆயத்தமாகி மலை மேல் ஏறி மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். அப்போ காலையிலே ஏறி நிற்கணும்னா மலை மேலே ஏறுறது ரேஸு கிடையாது. அங்கே புலி இருக்கும், சிங்கம் இருக்கும், பாம்பு இருக்கும், புதர் இருக்கும், முள் இருக்கும். அங்கே சாப்பாடு இருக்குமா? நல்ல குடிக்க தண்ணியெலாம் எப்படி ஏதோ மலையில் ஓடைகளில் கிடைக்க தண்ணி யார் சமையல் பண்ணுவா? என்னன்னாலும் மேலே தான் தூக்கிட்டு தான் போகணும். என்ன சாப்பாட்டுக்கும் சொகுசுலாம் இருக்காது. அவன் சாப்பிடவே இல்லைன்னு தான் பார்க்கும். தேவ வார்த்தை அவனுக்கு சாப்பாடாக இருக்கு. அவ்வளோ அழகாக கூப்பிடுதார். இன்னைக்கு ஒவ்வொருவரையும் பார்த்து மோசையை கூப்பிட்ட தேவன் இன்னைக்கு உங்களை அன்பாக கூப்பிடுதார். நம்மளுக்கு வரையும் கஷ்டப்பட்ட காரியத்தை எல்லாத்தையும் அவர் சிலுவையில் சுமந்தாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார். ரட்சிப்பை தந்தாச்சு, சுகத்தை தந்தாச்சு, பலனை தந்தாச்சு, எல்லா செல்வாக்கும் தந்தாச்சு, அந்தஸ்து தந்தாச்சு, ஆஸ்தியை தந்தாச்சு. நீ ஏன் கூட வா, நீ ஏன் கூட வா. அன்பா கூப்பிடுதார். காலையிலே எழும்பு. எப்பவுமே எழும்பி இருக்கணும். ஆயத்தமாக காலையிலே மலையின் உச்சிக்கு போயிடணுமா, நடந்து தான் போகணும். அப்போ எவ்வளவு கஷ்டமா அதை எவ்வளோ முயற்சி பண்ணுனா அந்த காரியத்துக்கு போக முடியும். இன்னைக்கு நம்ம வீட்டில் தான் இருக்கோம். நல்ல சொகுசு, நல்ல மெத்த, 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா மெத்த, அந்த ஃபோம் இந்த ஃபோம் அப்படி இப்படி நல்ல ஏசி, ஒன்றுமே தெரியாது, இரவும் தெரியாது பகலும் தெரியாது. நல்லா அப்படி சுகமாக படுத்து நல்லா 5 மணியும் தெரியாது, 6 மணியும் தெரியாது, 7ம் தெரியாது, சிலருக்கு 12 மணினாலும் சரி விடிய மாட்டேங்கி. ஏன் நல்லா கம்ஃபர்டபுளாக படுத்தேனா, நைட்டு கொஞ்சம் செல்லை பார்த்துக்கிட்டே இருந்தேனா அப்படி நேரம் போயிருந்ததே தெரியாமல் போயிருக்கு. நான் பாட்டுக்கு தூங்கிட்டேன். நிறைய பேர் அப்படிதான். நிர்விசாரமான வாழ்க்கை. பிசாசு அப்படியே படுக்க போட்டு வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவான். நித்தியத்தில் போனால் அங்கே போய் சும்மா பலன் இல்லாமல் நம்ம போய் நிற்போம். அதனால் நம்ம காலையிலே நம்ம அதுக்காக நான் நினைச்சு நம்ம வாழ்க்கை ஸ்ட்ரெயின் கிடையாது, ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. ஆண்டவர் பேசுவார். இன்னைக்கு இப்படி எழும்பு, வா வா, மணி 4 ஆயிட்டு, மணி 5 ஆயிட்டு, 1 மணி நேரமாக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம 12 to 6 கால நேரம் தான். எப்போ நம்மளை கடவுள் கூப்பிடுதாரோ ஒரு முழிப்பு தருவார் தான் பிள்ளைகளுக்கு. எழும்பினோடனே படுக்கையில இருந்தே ஜெபம் பண்ணுதுன்னா தூங்கிடுவோம். அந்த படுக்கையை விட்டு என்ன செய்யுங்க, இன்னிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க. படுக்கையிலேருந்து வெளியே வந்துடணும். ஒன்று முழங்கால் போடுங்க, இல்லை ஒரு சேரையாவது தூக்கி போடுங்க, வேற அடுத்த ரூமுக்கு வந்துடுங்க. வந்து உட்கார்ந்து என்ன செய்யணும், ஸ்தோத்திரம்ப்பா, ஐ லவ் யூ ஜீசஸ், நான் நேசிக்கிறேன் அப்பா, உண்மை நேசிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரே உண்மை நேசிக்கிறேன், எனக்கு ஜீவனை தந்திருக்கீங்களே. உள்ளே போன மூச்சு வெளியே போனால் போச்சு. ஆனால் எத்தனையோ பேருக்கு போயிடுது. ராத்திரி இருந்தவங்க காலையில் எழும்புற. ஆனால் எனக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கப்பா, சுகத்தை தந்துட்டீங்க, எனக்கு ஒரு பலனை தந்திருக்கீங்க. எத்தனையோ பேர் ராத்திரி நல்லா படுத்தாங்க, காலையில் பேரலிட்டிக் அட்டாக், எழும்பவே முடியலை. எனக்கு நல்ல சுகத்தை தந்திருக்கீங்க. வயசாயிட்டுலாம் நினைக்கவே வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னுடைய பலனை புதுப்பிங்க ஆண்டவரே. கழுகு புது பலனை எனக்கு இந்த நாளில் புது பலன் தாங்க, புது மகிமை தாங்க, எனக்கு எல்லாத்தையும் அறிந்து கொள்ள ஞானத்தை எனக்கு தாங்க, ஞான இருதயத்தை எனக்கு தாங்க. என் பக்கத்தில் இருக்கவங்க நம்மளுடைய ப்ரெசன்ஸை என்ன செய்வாங்க, பாருங்க, நான் 87ல் அவ தங்கச்சியோட நான் படிச்சிருக்கேன். அவங்க எத்தனை வருஷம் ஆகுது பாருங்க, 87 எந்த வருஷம். அந்த பிள்ளை அவள் என்னைக்கோ குறித்த சாட்சியை வச்சு ஆண்டவர் இனிமே இப்படி தான் உனக்கு நான் செய்வேன், நீ தேவ பிள்ளை, தேவ பிரசன்னத்தில் இருக்க, எப்படி உனக்கு தெரியும். நான் இப்படி செய்தியை பார்த்தேன், ரொம்ப நல்ல தேவ பிரசன்னம்னு இதை ஒரு செய்தியை கொடுத்தானா யூடியூப்பில் பார்த்தேன். அதில் ஒரு நம்பர் இருந்தது, அதுக்கு நான் அடித்து பேசுகிறேன்.
அப்போ இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன். நம்ம தேவனோடு நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா இப்படிதான் ஜனங்கள் தேடி என்ன செய்வாங்க, வருவாங்க. நீ ஆயத்தமா இரு. ஒரு 1 பேதுருல பார்ப்போம். உங்களிடத்துல இருக்க ஒரு நம்பிக்கையை விசுவாசி கேட்க உங்ககிட்ட நம்ம வணக்கத்தோடும் சாந்தத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணுமா, ஆயத்தமா இருக்கணும். இன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். மோசே யாரு கூட, கிதியோன் கூட 6ஆம் அதிகாரத்துல பார்ப்போம். அவன் பயந்துகிட்டு அடிப்பான். பராக்கிரமசாலி, அவன் பயந்தாங்கொள்ளி இனங்க இருக்கான். அவர் கூப்பிடுறாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னோட நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ரொம்ப மலையில அங்கங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நம்ம படிக்கிறது ரொம்ப சிம்பிள். தேவ பிரசன்னை நம்ம என்ஜாய் பண்ண பழகிடணும். அப்படி காலையிலே நம்ம எழும்பிட்டோம் அப்படின்னா நம்ம முகமும் நமக்கு தெரியாது, பிரகாசிக்க ஆரம்பிக்கும். மனுஷர்கிட்ட பேசணும்னா மூஞ்சில ஒரு துணியை போட்டுக்கிட்டு தான் பேச முடிஞ்சிருக்கு. கர்த்தர்கிட்ட போன உடனே தேவ பிரசன் முகத்துல துணியை துரத்திக்கு போட்டு என்ன செய்வாராம், அந்த மோசே பேசுவாராம். எல்லாருக்கும் அவரை குறித்து ஒரு பயம் உண்டாயிடுச்சு. இன்னைக்கு நம்மளை பார்க்க நம்ம பிள்ளைகள் கூட பயப்பட மாட்டேங்குது இல்லையா? அந்த காலம் நம்ம அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ பயப்படுவோம். இன்னைக்கு சொந்த பிள்ளை இல்லை, இத்தனி வர பேரன் பேத்தி கூட என்ன செய்ய மாட்டேங்கி, பயப்பட மாட்டேங்கி. நம்ம நினைக்கும். ஆனால் நம்ம தேவ சமூகத்தில் இருந்தால் நிச்சயமா எல்லாரும் நம்மளை கண்டு பயப்படும். அதாவது ஒரு ரெஸ்பெக்ட். இவங்ககிட்ட தேவையில்லாமல் பேசக்கூடாது. நமக்கு அவங்களுக்கு என்ன ஒரு ஜெப உதவியா பயந்து நம்மகிட்ட வந்து வருவாங்க. நம்ம செய்த காரியம் பயங்கரமாக தான் என்ன செய்யும் இருக்கும். நாம் இல்லை, நம் தேவன் நம்மோட இருக்கும்போது நாம் செய்யும் காரியம் பயங்கரமாக தான் இருக்கும். நேரம் ஆகிட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம், கண்ணை மூடுவோம். இன்னைக்கு நம்ம படித்தது அதிகாலையில் எழும்பணும், தேவ பிரசன்னத்தில் திளைக்கணும். எப்போ பார்த்தாலும் நம்ம கூட இருக்க தேவ பிரசன்னத்தை நம்ம உணரணும். அவர் பயங்கரமான காரியத்தை அவர் செய்வார். நம்ம முகம் பிரகாசிப்பது நமக்கே தெரியாது, நம்ம சாட்சியாக இருப்பது நமக்கே தெரியாது. சாட்சியாய்த்தான் இருப்போம். அடையாளங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். நம்ம பேச சாதாரண வார்த்தை அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ள வார்த்தையா முடியும். நம்ம சபை நிரம்பி வழியும். ஐயர்வாளுக்காக ஜோம் பண்ணுங்க, டயசிஸ்க்காக ஜோம் பண்ணுங்க, பிஷப்புக்காக ஜோம் பண்ணுங்க. இன்னும் சபையில் இன்னும் உயிர் மீச்சு வரணும்னு சொல்லுங்க. நம்ம நல்லாயிட்டோம்னா ஒரு ஜீவ ஊற்ற ஆரம்பிச்சோம், நம்மளை சுற்றி பச்சை உருவாயிடும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அதுக்காக ஒவ்வொருவரும் நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே நீ என்னோடு இருந்தால் பயங்கரமான காரியம், நீ செய்யும் காரியம் பயங்கரமாக தான் இருக்கும்பா. இன்னைக்கு பயங்கரமான காரியங்கள் தேவை. இன்னைக்கு தேவ பயம் இல்லை. நம்மளை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு தேவ பயம் வரும். நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்கும், நம்ம வாழ்க்கை காட்சி பொருளாக இருக்கும். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? சோதரிக்கிறோம். நன்றி அப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி. எங்களுடைய கருத்தில் தருகிறோம். நீர் எங்களோட பேசினீர் அப்பா. அதுவரை தொடர்ந்து பேசுங்கப்பா. நீ வேதத்தை நேசிக்கட்டும், தேவ பிரசன்னத்தை நேசிக்கட்டும், நல்ல ஐக்கியத்தை நேசிக்கட்டும். இந்த சபையை உயர்த்துங்கப்பா. யார் யார் பலவீனமாக வந்தாங்களோ உங்களுடைய பலவீனங்கள் மறையட்டும், சுகவீனங்கள் மறையட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். நோய்கள் எல்லா நோய்களும் குணமாக்கப்படட்டும் ஆண்டவரே. உடைய தழும்புகள் தழும்புகளால் குணமானோன்னு பார்த்தோம். உடைய ரத்தம் அந்த இடத்துல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. எந்த கடன் பிரச்சனையோட வந்தாங்களோ கடன் எல்லாம் மறையட்டும். பக்கத்து ஜனங்களால் சண்டை, கோர்ட் கேஸு, மன நிம்மதியை கடிக்கிற காரியங்கள், வீட்டில் சந்தோஷத்துக்கு பதிலாக குடிச்சிட்டு அலறுகிற சத்தம், பிள்ளைகள் ஒருவருக்கு அன்பில்லாமல் சண்டை போடுகிறது, செல்லை தூக்கி வச்சுட்டு தாய் தகப்பன் கீழ்ப்படியாமல் இருக்குது, அது எல்லாம் இந்த சபையை விட்டு ஒழிஞ்சு போட்டோம் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கட்டும், எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கட்டும். காலையிலே உடைய பிரசனத்தில் ஏறி நாங்கள் நிற்கட்டோம்ப்பா. பலப்படுத்து இருக்க எல்லாரையும் ஜனங்களுக்கு ஒரு பயம் உண்டாக்கும். இந்த இயேசு எனக்கு வேணும்னு சொல்லி வரத்தக்கதான கிருபையினாலே நிரப்புங்கப்பா. இந்த ஆலயத்தை அடைக்கிற ஐயா, அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. மூப்பர் உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு விசுவாசியும் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வெறுமையாய் திரும்பி போகக்கூடாது. ஒவ்வொருவரோடும் இருந்து நீ செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கட்டும். இந்த சபை செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கட்டும். இவங்க எடுக்கிற சுவிசேஷ முயற்சிகள் வெற்றிகரமாகட்டும். நன்றி அப்பா, நன்றி ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் என மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.